ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் 2 தீமோத்தேயு 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். தேவன் நமக்கு துணையாக இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு துணையாக நிற்கிறவர் மட்டுமல்லாதபடி நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். காரணம், நாம் பலவீனர்களாய் இருப்பதினால் அநேக காரியங்களிலே நாம் சோர்வுற்று போகிறவர்களாய் இருக்கிறோம். காரியங்கள் வேறு விதமாய் திரும்பும் பொழுது, காரியங்கள் வித்தியாசமாய் மாறும் பொழுது நம்முடைய பலனெல்லாம் குன்றி போகிறது. நாம் பலவீனர்களாய் மாறி போகிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு துணை நின்று. இந்த இடத்துல இதை சொல்லுவதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அதற்கு முந்தின வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனத்திலே, கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். பார்த்தீர்களா? தேவனாகிய கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட பவுலுக்கு விரோதமாக அநேக தீமைகளை அங்கு ஒரு மனிதன் செய்திருக்கிறான். ஆகவே அவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு ஒருவேளை பவுல் பலவீனமுள்ளவராய் இருந்திருக்கலாம். அவரை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாதபடி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மனிதனுக்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தரே துணையாக நின்று பலவீனமான அவருடைய காரியங்களில் கர்த்தர் ஒரு பலனை கட்டளையிட்டார். அவரை கர்த்தர் பலப்படுத்தினார். இன்றைக்கும் நம்முடைய அனுதின வாழ்க்கையின் ஓட்டத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது நமக்கு விரோதமாய் சில மனிதர்கள் சில சூழ்நிலைகளில் எழும்புவதை நாம் கண்டு நாம் மிகவும் வேதனைப்படுகிறோம். பலனெல்லாம் குன்றி போனதை போன்ற உணர்கிறோம். ஆனால் உண்மையாக நாம் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எத்தனை பேர் பலவான்களாய் எழும்பினாலும், அவர்களுக்கு முன்பதாக நாம் பலவீனர்களாய் இருக்கும் பொழுதும் கர்த்தர் நமக்கு துணையாக நின்று நம்மை பலப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 54:17 நாம் பார்க்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், 7 வழியாய் துரத்துண்டு போவார்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். ஆகவே நமக்கு விரோதமான எந்த ஒரு தீமையான காரியத்தை குறித்தும் ஒரு நாளும் நாம் கலங்க வேண்டியதில்லை. தாவீது ராஜாவினுடைய நாட்களிலே தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் சவுல் எழும்பினதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன் தாவீது, தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். ஆகவே தேவ ஆவியானவர் அவனுக்குள் இருந்தார். அப்பொழுது தாவீது ராஜாவை துரத்தி துரத்தி சவுல் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். சவுலுக்கு பயந்து ஓடி திரிகிற தாவீது ராஜாவை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மலைகளிலே போய் ஒளிந்து கொள்ளுகிறான், பல இடங்களிலே போய் ஒளிந்து கொள்ளுகிறான், குன்றுகளுக்குள்ளாக ஒளிந்து கொள்ளுகிறான், குகைகளுக்குள்ளாக ஒளிந்து கொள்ளுகிறான், ஓடி 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 ஒளிகிறான். காரணமே இல்லாமல் தாவீதை துரத்தின சவுல். 1 நாளாகமங்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதன் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவியானவர் இறங்கியிருந்ததினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார்
என்றான். ஹல்லேலூயா. பார்த்தீர்களா? தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு இருந்தார். சவுல் துரத்தி வரும் பொழுதெல்லாம் தாவீது ராஜாவுக்கு ஒரு அரணான கோட்டையாய் இருந்து தாவீதை கிருபையாய் காத்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவரே நமக்கு துணை, அவர்தான் நமக்கு கேடகம். எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே நாம் 2 நாளாகமங்களில் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அசீரியா ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான். தேவனுடைய மனிதனாகிய எசேக்கியா அவருடைய பகுதிக்கு நேராய் எதிரி நாட்டு ராஜா பிரவேசித்து அதை தன் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்து அந்த பகுதியில் வந்து முற்றுகை போட்டார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ராஜாவோடு கூட பேசுகிற ஒரு காரியம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி பாருங்க, எவ்வளோ முக்கியமான காரியம். நம்மோடு கூட இருந்து நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர் நம் தேவன். நமக்கு துணையாக நின்று நமக்காக யுத்தம் செய்கிறவர் நம் தேவன் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கவலைப்படாதே. எசேக்கியாவினுடைய அந்த சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் கடைசியில் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 21, 22 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மிகவும் முக்கியமான காரியம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். பார்த்தீர்களா? தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் என்ன செய்தான்? அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். பார்த்தீர்களா? கர்த்தர் துணையாக நிற்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும். நமக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் நாம் அமைதியாய் தான் இருக்க சொல்லுவார். அவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விடுவார். அவர் எப்படி யுத்தம் பண்ணுவார்? தம்முடைய தூதனை அனுப்புவார். தூதனை அனுப்பி பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் சேனாதிபதிகளையும் மதம் பண்ணினார். இதைதான் ஆண்டவர் செய்வார். பரிசுத்த வேதாகமத்திலே தீர்க்கதரிசியாகிய எலிசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவுக்கு விரோதமாய் ஒரு பெரும் இராணுவம் எழும்பினது. அப்பொழுது பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மதிலான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். தேவனுடைய மனிதனாகிய தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டம், பலவான்களின் கூட்டம்,
இராணுவம் வந்து இறங்கினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்கள், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எலியாவை சுற்றிலும் அந்த மலை எங்கிலும் அக்கினி மதிலான குதிரைகள் நிறைந்திருக்கிறதை கர்த்தர் அந்த மனிதனுக்கு காண்பித்தார். அவனுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்த பொழுது அவன் ஆடி போயிருப்பான். அவ்வளவு திரளான பலசாலிகள் நிற்கும் அந்த இடத்திலே பரலோக அக்கினி இறங்கி இருக்கிறதை அந்த மனிதன், அந்த வேலைக்காரன் பார்த்த பொழுது, மெய்யாகவே கர்த்தர் எலிசாவுக்கு துணையாக நிற்கிறார் என்பதை அந்த வேலைக்காரன் அறிந்து கொண்டார். தானியேல் தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தானியேல் தினமும் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றி வந்த மனிதன். 3 நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு உத்தமன், ஒரு தீர்க்கதரிசி, தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். அவனுக்கு விரோதமாய் தரியு ராஜாவினால் எழும்பப்பட்ட ஒரு காரியம். ஆகவே அவனை தூக்கி கொண்டு போய் சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போட்டார்கள். ஆனால் ராஜாவுக்கு இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை. தானியேல் உத்தமன் என்பதை ராஜா அறிந்திருந்தபடியினால் காலையில் எழுந்து அந்த கெபிக்கு நேராய் ஓடுகிறான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது தானியேல் 6:20 துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். 22ஆம் வசனத்திலே தானியேல் அங்கிருந்து ஒரு பதில் கொடுக்கிறார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். இதுதான் தேவன் அவனுக்கு துணையாக நின்றார். தூதனை அனுப்பினார், சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். இதுதான் முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, கர்த்தரோ நமக்கு துணையாக நின்று நம்மை பலப்படுத்துவார். நாம் கடந்து செல்கிற பாதைகளை நாம் பார்க்கும் பொழுது, நான் பலவீனத்தோடு இந்த பாதையில கடந்து செல்கிறேன், எப்படி நான் போய் சேரப்போகிறேன், எப்படி இந்த காரியத்தை செய்து முடிக்கப் போகிறேன் என்றெல்லாம் பல விதங்களில் நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாக நிற்பார் என்று சொன்னார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் பலவீனத்தோடு நிற்கிறார்களோ, இந்த பலவீனத்தோடு எப்படி நான் இந்த காரியங்களை சந்திக்க போகிறேன், எதிர்கொள்ளப் போகிறேன் என்னுடைய காரியங்களை என்று சொல்லி பலவிதமான கலக்கங்கள், குழப்பங்களுக்கு மத்தியிலே வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் கண்ணோக்கி பாருங்கப்பா. அன்றைக்கு எப்படி நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களுக்காக எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றிய தேவன், அதே போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய கரம் இருந்து ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமான தீங்கு எல்லாம் நன்மையாய் மாற்றி போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.